மேலே தூக்கி வைக்கிறதுனால கனி கொடுக்கவில்லை என்றால் மேன்மை இல்லாமல் போய்விடும். மூன்றாவது, அத்திமரத்துக்கு ஒரு கால அவகாசத்தையும் கர்த்தர் கொடுக்கிறதை வாசிக்கிறோம். எத்தனை காலகட்டத்துக்கு அப்புறம் எஜமான் தோட்டத்துக்கு வர்றாரு தெரியுங்களா? லேவியராகமத்தின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, சகலவிதமான மரங்களையும் செடிகளையும் தோட்டங்களையும் வைக்கிறவர்கள் முதல் 3 வருஷம் இஸ்ரவேலர் புசிக்க கூடாது, தோட்டக்காரர் புசிக்க கூடாது, புறஜாதிகள் புசிக்கலாம், ஆகாயத்து பறவைகள் புசிக்கலாம், விருத்த சேதனம் இல்லாதவர்கள் அதை புறக்கி கொண்டு போவார்கள். முதல் 3 வருஷம் புசிக்க கூடாது. அப்படி என்றால் எஜமான், லூக்கா சுவிசேஷம் 13வது அதிகாரம் 7வது வசனத்துல வாசிக்கிறபடி, எஜமான் வருகிற அந்த முதல் வருஷமானது 4வது வருஷத்தை குறிக்கிறது. எஜமான் வருகிற 2வது வருஷமானது 5வது வருஷத்தை குறிக்கிறது. எஜமான் வருகிற 3வது வருஷமானது 6வது வருஷத்தை குறிக்கிறது. அப்பவும் பலன் கொடுக்கவில்லை என்று சொல்லும் பொழுது எஜமான் சொல்றார், அதை வெட்டி போடு என்று சொல்லும் பொழுது தோட்டக்காரர் கெஞ்சுகிறார். தேவ பிள்ளை